வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம நேற்று பார்த்தோம்ல சாரீ, அதே சாரீ தான். நம்ம நேற்று கட் பண்ணுறதுலாம் பார்த்தோம். இன்றைக்கி வந்து ஸ்டிச் பண்ணுறது பார்க்கலாம். இது வந்து நம்ம ஒன்றா வந்து நான் இது நேற்று போட்ட வீடியோவில் இது எப்படி கட் பண்ணணும், எப்படி வந்து நம்ம நடுவில் வச்சு தைக்கணுன்றதை விவரமாக சொல்லியிருக்கேன். இது வந்து மேலே வந்து நம்ம 2ஆக மடித்து போட்டு 2 இன்ச்சு அகலம், கீழே வந்து 8 இன்ச்சு அகலம் வச்சுட்டு கிராஸாக மார்க் பண்ணி, நான் இது வந்து நிறையா பக்கம் ஆயில் இருந்தனால ரொம்ப கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு பீஸாக கட் பண்ணி தைச்சேன், வெட்டினேன். இல்லைன்னா வந்துட்டு நான் 4ஆக மடித்து போட்டு கூட நம்ம வந்து தைக்கலாம். இது வந்து நான் ஒன்றா தனித்தனியாக கட் பண்ணனால ரொம்ப டைம் ஆச்சு. இல்லைன்னா நம்ம மொத்தமாக 4 பீஸாக மடித்து போட்டு ஒரே இதாக கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து கீழே நல்லா அகலமாக வந்தது. நானும் இது வந்து இந்த சாரீ வந்து இம்புட்டு அழகாக வருமானு எதிர்பார்க்கல. வீடியோ கட் பண்ணாமல் பாருங்கள், லாஸ்ட்டில் வந்துட்டு நான் போட்டிருக்கேன். ஆனால் இதுக்கு வந்து நாட்டு டிசைனும் பெல்ட்டு கை தைக்கிறது மட்டும் நாளைக்கு போடுறேன். ஏன்னா இதுவே டைம் ஆயிடுச்சு அதிகமாக. அதனால் அது மட்டும் நாளைக்கு சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஏன்னா இதுக்கு பெல்ட்டு போட்டு ரொம்ப அழகாக பண்ணலாம். இதுக்கு பேக் சைடும் ஃப்ரண்ட்டும் ஒரே அளவு தான் நெக் டிசைனு. நெக்கு வந்து 2 பக்கமும் ரவுண்ட் நெக் தான், ஒரே மாதிரி தான். இது வந்து பத்தலை, லைட்டாக வந்து ஆங்கூல் சைடு வந்து லைட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து லைட்டாக இருந்தனால ஒன்றும் இது இல்லை. ஏன்னா வந்து ஆயில் பட்ட சாரீன்றதுனால இந்த சாரியோட ரேட்டே 4000 ரூபா. கொஞ்சம் அசால்ட்டாக நம்ம பேக்கில் வச்சனால அது பூராமே ஆயில் ஆயிடுச்சு. சரி, அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப அழகாக ஒரு சுடிதார் தைச்சிட்டேன் நான். இது மாதிரி வந்து வீட்டில் தேவையில்லாத சாரீ, இல்லை வந்து நமக்கு எடுத்துருப்போம் வந்து கட்டவே பிடிக்காது, அந்த மாதிரி சாரீ இருக்கும். அப்புறம் வந்து ரொம்ப நாளாக இது யாரா கட்டுறது, கனமாக இருக்குது அப்படின்ட்டு யோசிப்போம். அந்த மாதிரிலாம் வந்துட்டு இது பசங்களுக்கு தைச்சி கொடுத்தோன்னா ஒரு விசேஷம் இல்லை வந்து ஒரு ஃபங்க்ஷனு அப்படி மாதிரி போடும்போது வந்து இன்னும் நல்ல கிராண்டாக இருக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நானும் இப்போ தான் சாரியில் வந்து எங்கள் பாப்பாவுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து இது 2வது சாரீ. ஏற்கனவே வந்து ஒரு நெட்டடு சாரியில் தைச்சிருக்கேன். இது வந்து 2வது இது தைச்சிருக்கேன். நான் அடுத்தடுத்து வர வீடியோவில் வந்து தேவையில்லாத சாரீலாம் நம்ம எப்படி அழகாக பண்ணலான்றதை பார்க்கலாம். இதுக்கும் 5.5 இன்ச்சு நெக்கோட உயரம். இது முன்னாடி கழுத்து. நமக்கு கரெக்டாக அந்த கோபுரம் டிசைன் இருக்குது பார்த்திங்களா, அது சென்டராக வர மாதிரி பார்த்துக்கலாம். இது நான் ஷோல்டர்லேருந்து கட் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து ஷோல்டரில் வந்து எப்பயுமே வந்து நம்ம சென்டராக தான் பார்ட்ரு வைப்போம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்ட்டு ஷோல்டரில் ஒன் சைடு வர மாதிரி இதுக்கு பார்ட்ரு வைக்க போகிறேன். ட்ரை பண்ணுறேன், ஆனால் அழகாக தான் வந்துச்சு. ஒரு சைடு மட்டும் பார்ட்ரு வர மாதிரி நேராக மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நேராக மார்க் பண்ணிடுங்க. நான் நினச்சி இப்படி மார்க் பண்ணிட்டா அடித்து திருப்பி நம்ம தெர்மாக்கோல் பாலில் வச்சு டிசைன் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் என்ன தையல் போட்டோன்னே தான் இப்போ சாரீ கிளாத்துன்றதுனால நமக்கு திருப்பவே வரலை. ஃபுல்லாகவே புதுன்னு வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணிட்டேன், டக்குன்னு எல்லாமே பிரிச்சுட்டு 2ஆக கட் பண்ணி அதுக்கு தனித்தனியாக பார்டர் வச்சு பண்ணினேன். ஏன்னா வித்தியாசமாக பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். ஆனால் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இருக்கிறத 2ஆக கட் பண்ணிட்டேன். அப்படியே நேராக ஷோல்டரோட நேராக கட் பண்ணிவிட்டு, ஏன்னா நான் இதில் என்ன தப்பு பண்ணேன்றதும் நான் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா. உண்மையாக வீடியோ போடணுன்னா நம்ம என்ன இதில் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், அது மாதிரி நீங்கள் பண்ணாமல் இருங்க அப்படின்றதையும் நான் சொல்லிவிட்டு பண்ணுறதான் வந்துட்டு உண்மையாக நம்ம வீடியோ போடுறதுக்கு அர்த்தம். நான் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு திருப்பிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து அது திருப்பவே வரல. அந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு தையல் போட்டுட்டு நம்ம திருப்பி தைச்சிடலாம். இது மாதிரி திருப்பி தைக்க ட்ரை பண்ணேன். ஆனால் தைச்சிட்ருக்கும்போதே அப்படியே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நான் நல்லா திருப்பிட்டேன். கஷ்டப்பட்டு வெளியில் திருப்பினதுக்கப்புறம், ஏன்னா வந்து ஷோல்டரோட அகலமும் ஆம்கோலோட அகலமும் ரொம்ப சின்னது தான். நமக்கு வந்து அது திருப்ப வெளியில் கொண்டுட்டு வர்றது கொஞ்சம் சிரமம் தான். ஆனால் இப்படி தைக்கும் போது என்ன ஆயிடுச்சு, பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் தனித்தனியாகவே கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அடியில் வந்து கரையை கொடுத்துட்டு அப்படியே வந்து
நான் திருப்பி தைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதை நான் நினச்சதை விட இந்த மாதிரி ஒன் சைடு பார்டர் கொடுத்து நம்ம தைக்கிறது வந்து ரொம்ப அழகாகவே வந்தது. லைனிங் வச்சுட்டு நம்ம ஒரு சைடு மட்டும் தைச்சிட்டு அப்படியே திருப்பி இந்த பக்கமாக கொண்டுட்டு வந்துடலாம். ஏன்னா நான் எப்பயுமே நிறைய ட்ரெஸ்ஸுக்கு வந்துட்டு நான் அடித்து திருப்பி நிறையா பைப்பிங் பண்ணிலாம் தைச்சிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஷோல்டரு வந்து நம்ம தைச்சி திருப்போ கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அது சின்னதாக இருந்தனால. அதனால வந்து அது பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. அது மறுபடியும் நம்ம அதை வேறு மாதிரி டிசைன் பண்ணி தானே ஆகணும், அப்படி இல்லைன்னா வேஸ்ட் ஆகிடும் இல்லையா. அதனால் இந்த மாதிரி டிசைன் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து நான் ஒரு இடத்துல நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல நான் ட்ரை பண்ணேன் இந்த மாதிரி வர ப்ளவுஸ்க்காக இருக்கட்டும் சுடிதாருக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணேன். ஆனால் வந்து அது சரியாக வரலை, நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்றது வந்து தெளிவாக நிறையா வீடியோவில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் பண்ணின மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. லைனிங்கை வந்து நேராக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து சாரியில் கட் பண்ணி கொஞ்சம் கிளாத்து தள்ளியே விட்டுட்டு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு பார்டர் வச்சு தைச்சி திருப்பிடுங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த ஆம்கோலில் எக்ஸ்ட்ரா வர்றது எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி அளவாக எடுத்துடலாம். இப்போ நான் நெக்குக்கு வந்து லைனிங் வச்சு வச்சுருக்கேன். அடியில் வந்து நான் அந்த க்ரீன் கலர் லைனிங் கிளாத் கொடுத்துருக்கேன், அடித்து திருப்புறத்துக்காக நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு நான் பைப்பிங்கே வைக்கல. பைப்பிங் வந்து ஆம்கோல்கே வந்து சாரியோட கிளாத்து தான் வச்சேன். நான் எக்ஸ்ட்ரா வேறு கிளாத்தே கொடுக்கக்கூடாது, இதில் இருக்கிறத வச்சே தான் நம்ம டிசைன் பண்ணணும், சாரியில் இருக்கிறத வச்சு தான் டிசைன் பண்ணணுன்ட்டு நான் வேறு கிளாத் எதுவுமே கொடுக்கல. இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்டு நம்ம அதை அடித்து திருப்பிடலாம். திருப்பினதுக்கப்புறமா இங்கே நேராக நம்ம கட் பண்ணியிருந்தோம் இல்லையா ஷோல்ட்ரு, அதுக்கு நம்ம வச்சிடலாம். கழுத்து வந்து நம்ம திருப்பி தைச்சிடலாம். தைச்சதுக்கப்புறமா அந்த உள்ளே இருக்க கிளாத்தை அளவாக கட் பண்ணி நம்ம மடித்து ஹெம்மிங் பண்ணிடலாம். இது பார்டர் அடித்து திருப்பிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நீட்டாக வந்துடுச்சு. நம்ம இந்த பக்கம் அடித்து திருப்பிட்டோம், இந்த பக்கம் கழுத்துக்கும் தையல் போட்டு நம்ம திருப்பிட்டு 2 தையல் வந்துடுச்சு. இன்னொரு அமுக்கு தையல் போட்டுடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்னு, அதில் என்ன பண்ணியிருக்கேன்றது வந்து உங்களுக்கு கரெக்டாக புரியும். இது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை, சென்டரில் வந்து அந்த பூ வருன்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் வந்து கரெக்டாக வந்தது. இந்த எக்ஸ்ட்ரா பிசுரெல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டு உள்பக்கமாக கடைசியாக ஹெம்மிங் பண்ணி விட்ருங்க. இந்த கிளாத்து 2 தையல் போட்டிருக்கோம், அது இருந்தாலும் தூக்கிட்டு தான் இருக்கும், அதனால் 2 தையல் போட்டுருங்க. இப்போ நான் சாரியோட கிளாத்தில் 2 பக்கமும் மடித்து தைச்சிருக்கேன். சும்மா சிங்கிள் பீஸ் தான், 1.5 இன்ச்சுக்கு கட் பண்ணிவிட்டு இந்த ஓரமும் அந்த ஓரமும் மடித்து தைச்சிருக்கேன். ஒரு சைடு மட்டும் தைச்சி எடுத்துக்கலாம், அதாவது நெக்கோட பகுதி மட்டும் வச்சு தைச்சி எடுத்துருங்க. இப்போ தைச்சி எடுத்துகிட்டு நம்ம வந்து தர்மாக்கோல் இதுக்கு வந்து சாரியோட கிளாத்தில் ரெடி பண்ணிக்கலாம். வச்சு பார்க்கலாம், கரெக்டாக இருக்குது பாருங்கள். நம்ம ஒன் சைடாக ரெடி பண்ணது வந்து சரியாக இருக்குது. இப்போ ஷோல்டர் ஃபுல்லாக உங்களுக்கு பார்டர் வந்துடும். சூப்பராக இருக்குது. இதுக்கு தர்மாக்கோல் பால் பண்ணிடலாம். சாரியோட கிளாத்தில் கொஞ்சம் பண்ணி எடுத்துகிட்டு தள்ளி தள்ளி பண்ணலாம், அது நெருக்கமாக வேணாம், கொஞ்சம் தள்ளி தள்ளி நமக்கு ரெடிமேட்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இது வந்து ஒரே அளவாக எடுத்துக்கோங்க நீங்கள். இப்போ அதுக்கு தான் தட்டில் இந்த மாதிரி கொட்டி வச்சுட்டு நம்ம வந்து பெருசு சின்னது சைஸ் வரியாக பார்த்து எடுத்து டிசைன் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஒரு இடத்துல பெருசு ஒரு இடத்துல சின்னதாக வந்தால் நல்லா இருக்காது, அதனால் ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. கட் பண்ணிடலாம். கொஞ்சம் நீளமாகவே கட் பண்ணிடுங்க, நம்ம வச்சு தைக்கணும் இல்லையா, அதனால் நீளமாகவே கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இதுக்கு நம்ம பெல்ட்டு வைக்கிறதுனால கொஞ்சம் நல்ல மேலே ஏற்றியே நம்ம பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு 1.5 இன்ச்சு மேலே ஏற்றி தைங்க. ஏன்னா பெல்ட்டு போடுறப்ப வந்துட்டு அது அந்த இடம் தெரியாது, அது எதுக்கு வேஸ்ட் ஆகணும்னு வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி தைச்சிடலாம்.
இந்த மாதிரி மேலே ஏற்றிடுங்க. ஒரு 4 இன்ச்சு கேப் விட்டு அப்படியே நெட்டாக வச்சு தைச்சிட்டு வரலாம். கண்டிப்பாக பார்க்குறதோடு நிப்பாட்டாதீங்க. உங்கள் வேஸ்ட்டு சாரி வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் பொண்ணுக்கு தைச்சி போடணுன்றது என்னோடய ஆசை. இதே மாதிரி நம்ம மேலே ஷோல்டர் ஃபுல்லாக மேலே வரைக்கும் வச்சிடலாம். கையில் பெரிய ஊசி வச்சுட்டு ஒரே மாதிரி வச்சு தைச்சிட்டு வாங்க. மேலே வரைக்கும் வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இதனால் டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம வந்து இதுக்கு தர்மாக்கோல் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்லான்னு நினைக்காதீங்க, டக்குன்னு பண்ணிடலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வச்சு தைச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து அந்த பார்டர் பீஸை வச்சு தைக்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் உள்ளே கொடுத்து தைச்சிங்கன்னா வந்து அப்படியே நகுண்டுக்கிட்டு வரும். இல்லைன்னா அந்த நம்ம முடிச்சு போட்டிருப்போம் இல்லையா நூல், அதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வச்சு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேலே வந்து வைக்கிற கிளாத்தை வைங்க. அப்போ வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நம்ம இறுக்கி பிடிச்சி தைக்கிறப்போ உங்களுக்கு வந்து எதுவும் தெரியாது. இப்போ நல்லா ஒட்டியே நான் தைக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நமக்கு எந்த ஒரு நூலும் தெரியாது, அந்த பால் மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு. இதே மாதிரி நம்ம லாஸ்ட் வரைக்கும் தைச்சிடலாம். இப்போ அது ஷோல்டரும் கூட குறையாக வரல, ஷோல்டரும் வந்து நமக்கு கரெக்டான அளவில் வந்திருக்கு. சில நேரம் என்ன ஆகும்னா நம்ம எப்படி தைச்சாலும் வந்துட்டு ஷோல்டர் வந்து கூட குறைய வரும். இப்போ வந்து கரெக்டாக வருது நமக்கு. கையில் பெரிய ஊசி வச்சுட்டு நல்லா அமுத்தி பிடிச்சிட்டு தைக்கிறப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த முடிச்சே தெரியாது, நமக்கு எதுவுமே தெரியாது. ரொம்ப சூப்பராக பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். இந்த இதுக்கு ஃபுல்லாகவே நான் உள்பக்கம் ஹெம்மிங் பண்ணியிருக்கேன். அதாவது அந்த நெக்குக்கு அந்த பீஸ்க்கும் சேர்த்து நான் ஹெம்மிங் பண்ணியிருக்கேன். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம அம்முக்கு தையல் போட்டுடலாம். அமுக்கு தையல் போட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கட் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஆம்கோலுக்கு பைப்பிங் பண்ணி ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. ஆம்கோலுக்கு பைப்பிங் பண்ணி கையை ஜாயின் பண்ணிடலாம். நான் சாரீ கிளாத்து ஓரத்தில் அந்த நம்ம உள்பக்கம் சொருகிற இடத்துல கொஞ்சம் ப்ளைனாக இருந்துச்சு, அதுதான் எடுத்திருக்கேன் என்னோடய பைப்பிங்க்கு. ஏன்னா மற்ற பக்கம்லாம் ஜரி இருக்கிறதுனால குட்டி குட்டியாக நம்ம ஜாயின் பண்ணணும். அந்த பக்கம் கொஞ்சம் ப்ளைனாக இருந்தனால அதை எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ கை வந்து மார்க் பண்ணிக்கோங்க, 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம கையை வந்து தைச்சிடலாம். இந்த கையில் கொடுக்குற டிசைனை பார்டர் பண்ணுறது எல்லாம் நீங்கள் நாளைக்கு பாருங்கள். ஏன்னா வந்து நாளைக்கு அந்த நாட்டு பெல்ட்டு எல்லாம் சேர்த்து அதை நாளைக்கு உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். ஏன்னா இதிலே பட்ட இன்னும் டைம் அதிகமாகறனால அதை வந்து தனியாக போட்டிருக்கேன், பார்த்து கற்றுக்கங்க. இப்போ கரெக்டாக நம்ம பைப்பிங் நான் பள்ளத்துலேயே ஃபுல்லாக தையல் போட்டுவாங்க. இதுக்கு ஏன் நான் பைப்பிங் கொடுத்தேன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா வந்து நமக்கு வந்து அந்த பைப்பிங் கொடுத்தா அந்த கை வந்து அதிகமாக சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்குது. அதுக்காக தான் சாரீ கலர்லேயே பைப்பிங் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம வந்து பைப்பிங் பண்ணி நம்ம அந்த கை போடுறப்போ வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்குது, அதுக்காக பைப்பிங் வச்சுருக்கேன். இப்போ வந்து இன்னொரு தையல் போட்டுடலாம். இது வந்து லைனிங் கிளாத்து, நாளாக மடித்து போட்டு இடுப்போட அளவு மட்டும் வச்சு கிராஸாக நம்ம இன்ஸ்கர்ட்டு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து நம்ம அந்த கீழே இருக்க நம்ம ஸ்கர்ட்டு ஜாயின் பண்ணுற அளவுக்கு அந்தளவுக்கு லென்த்து வராது, இருந்தாலும் போதும் அப்படின்ட்டு. இப்போ வந்து நம்ம பார்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு நேராக நம்ம நாட்டு வச்சு தைச்சிட்டோம். தைச்சதுக்கப்புறமா ஃபுல்லாகவே தைச்சிட்டு அமுக தையல் போட்டுடலாம். அமுக தையல் அதுக்கு நேராக வர மாதிரி திருப்பி வச்சு தைச்சி எடுத்துட்டுருங்க. தைச்சி விட்டுட்டு இப்போ திருப்பி நம்ம அமுக தையல் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம சைடில் வந்து தையல் போட்டு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஓரத்துலேருந்து போடுங்க. ஓரத்துலேருந்து போட்டிங்கன்னா தான் அடுத்தடுத்து நம்ம வந்து ஒரு 3 தையலோ இல்லை 4 தையலோ அடுத்தடுத்து போடும்போது இல்லை நமக்கு டைட்டாக வரப்போ ஈஸியாக பிரித்து விட்டுக்கலாம். ஃபுல்லாக போட்டு விட்டு நம்ம அந்த லைனிங் கிளாத் மட்டும் நான் ஜாயின் பண்ணலை. ஜாயின் பண்ணாமல் இது ஃபுல்லாக நம்ம தைச்சி முடிச்சுட்டு லைனிங் கிளாத்தை ஒதுக்கி விட்டுட்டு நம்ம தைக்கணும். இது ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு லைனிங் கிளாத்தை தனியாக நம்ம தைச்சி விட்டுட்டேன். அதுதான் ஈஸியாக இருந்தது. இப்போ வந்து அடியில் வந்து நான் பார்டர் கொடுத்துருக்கேன். அதாவது வந்து நல்ல பக்கமே வச்சு தைச்சு பார்டரையும் சரி இந்த கிளாத்தும் சரி நல்ல பக்கமே வச்சு தைச்சிட்டு அந்த பிசுறு தெரியாமல் மேலே ஒரு நம்ம லைன் கொடுத்துடலாம். அந்த பிசுறு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம அந்த கிராஸ் பீஸ் கோல்டன் கலர் எடுத்து கரெக்டாக அந்த ஜாயிண்ட்லேயே வச்சு மடித்து தைச்சி ஃபுல்லாக நம்ம தைச்சிடலாம். ஏன்னா வந்து பார்டர் இல்லைன்னா எப்படி நம்ம ஜாயின் பண்ணோன்னா வந்து இது கொஞ்சம் வேகமாக பிரிகிற மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் வந்து டக்குன்னு பிரிஞ்சிடும். அதனால் பிரிஞ்சு நூல் தொங்குச்சு உள்பக்கம் அப்படின்னா நல்லா இருக்காது. அதை மறைச்சி பிசுறு தெரியாமல் நம்ம இந்த மாதிரி தைச்சி விட்டோன்னா வந்து உங்களுக்கு வந்து நூல் பிரிஞ்சு வராது. இப்போ அப்படியே மடக்கி தைச்சிடலாம். இப்போ கிராஸ் பீஸ் வந்து நீங்கள் இப்படி தைக்கும் போது உங்களுக்கு சூப்பராக வந்துடும். அதை நல்லா மடித்து அந்த பிசுறு நல்லா உள்ளே தள்ளி விட்டிங்கன்னா அது ஈஸியாக நின்றுக்கும். எங்கேயும் சுருக்க வராது. உங்களுக்கு கிராஸ் பீஸுன்றப்போ வந்து எங்கேயுமே சுருக்க வராது, நீட்டாக வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம லாஸ்ட்டு வரைக்கும் தைச்சிட்டு போகணும். இது எப்படி கீழே மட்டும் 2 மீட்ரு இருக்கும் அகலம். கீழே மட்டும் 2 மீட்ரு கூட தான் இருக்கும். ஒரு பக்கத்துக்கும் 2 மீட்ரு அளவு இருக்கும் ஸ்கர்ட்டு. ஏன்னா நம்ம நடுவில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால். இப்போ வந்து 4 பீஸ் மட்டும்தான் வந்து அகலம் கம்மியாக தான் வரும். இப்போ நடுவில் நம்ம கொடுத்து 3 பக்கம் கொடுத்து ஜாயின் பண்ணியிருக்கும் போது அது நல்ல அகலமாக தான் வருது. இப்போ மேலேருந்து நீங்கள் தைச்சிட்டு வந்துட்டு கீழே ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு அளவுக்கு விட்டுருங்க. விட்டுட்டு எங்கேயாவது கூட குறையாக இருந்தால் கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா கடைசியாக நீங்கள் கீழே தைச்சி விடுங்க. ஏன்னா வந்து நம்ம ஃபுல்லாக முடிச்சுட்டு ஹைட்டு பார்த்துட்டு ஹைட்டு வந்து எனக்கு 54 இன்ச்சு வந்தது. அது கரெக்டாக 52 இன்ச்சு இருந்துச்சு. பார்ட்ரு கழிச்சது போக 52 இன்ச்சு இருந்தது. அது பார்ட்ரு 2 இன்ச்சு ஜாயின் பண்ணதுக்கப்புறமா கரெக்டாக வந்துச்சு. அதனால் வந்து நீங்கள் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஒயரை செக் பண்ணிவிட்டு ஒருவேளை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக கிராஸாக வளைவாக கட் பண்ணி விட்டுட்டு கூட பண்ணலாம். இது வந்து பேக் சைடு நாட்டு முன்னாடிக்கு தனியாக நான் ரெடி பண்ணினேன். இப்படி ஒன்று தைச்சி முடிச்சுட்டு அடுத்து மேலே ஒன்று வச்சுட்டு திருப்பி விட்றலாம். இதே மாதிரி 3 பீஸு. நான் அந்த முந்தியிலேருந்து தான் இது நாட்டு பண்ணுறேன். ஏன்னா வந்து வேறு கிளாத்து எதுவுமே கிடையாது. முந்தியை கட் பண்ணி இந்த மாதிரி நாட்டு டிசைன் யூஸ் பண்ணிட்டேன். நான் வந்து இது முந்தி ஏதாவது பண்ணலாம், அது மேலே கொடுத்து பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் வந்து என்னென்னா இது ரொம்ப கிராண்டாக, அது ஜடி வந்து ரொம்ப அதிகமாக இருந்தனால அது பட்டு சரியாக வந்து ரொம்ப கிராண்டாக இருக்குது. அதுக்கு மேலே வந்து நம்ம முந்தி கொடுத்தோன்னா இன்னும் ரொம்ப கிராண்டாக இருக்கும். நம்ம ஏதாவது சின்னதாக சிம்பிளாக ஏதாவது ஒரு சின்ன டிசைன் பண்ணால் கூட அதில் வந்து ஒன்றுமே தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், முந்தி வைக்காமல் சும்மா நம்ம சாரியில் இருந்ததை மட்டும் டிசைன் பண்ணிட்டேன். இது நாட்டு பேக் சைடுக்கு அடிச்சிடலாம். ஷோல்டர்லேருந்து 2 இன்ச்சு கீழே இறக்கி அடிங்க. ஒரு பக்கம் அடிச்சுட்டு அளவு வச்சு பார்த்து இன்னொரு பக்கம் அடிச்சிடலாம். இதே மாதிரி 2 பக்கமும் அடிச்சிருங்க. இதுக்கு வந்து க்ளோஸ் நெக் நல்லா இருக்காது, அதனால் கொஞ்சம் லோவாக வச்சுட்டேன். இதுதான் பூரா ஆயிலாக இருந்தது. இதெல்லாம் பூராமே கழித்து கட் பண்ணதுங்க. இவ்வளோ நிறைய சாரி வேஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இது ஃபுல்லாக கீழே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நடுவில் ஜாயின் பண்ணியிருக்கேன். நல்ல 2 மீட்ரு கூட தான் இருந்துச்சு கீழே இருக்காங்களும். ரொம்ப சூப்பராக வந்தது. பாப்பாவுக்கு போட்டே காமிச்சிருக்கேன் உங்களுக்கு.
எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதாவது அந்த இடுப்பு பகுதி வந்து நமக்கு சின்னதாகவும் கீழே நல்லா பெருசாகவும் ரொம்ப நல்லாயிருக்கு. பெல்ட்டு, கைக்கு பார்ட்ரு எல்லாமே செமையாக இருக்குது. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ரொம்ப நாள் சாரியில் நிறைய பண்ணி போடுங்க, சாரீ வேஸ்ட்டு சாரியில் நிறைய பண்ணி போடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. உங்களுக்காக ரொம்ப நீட்டாக ரெடி பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் பார்க்குறதோட நிப்பாட்டாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் என்னன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இது இடுப்புக்கு பெல்ட்டு. இது சால் வந்து நம்ம போட்டுட்டு அதுக்கு மேலே பெல்ட்டு போட்டுக்கலாம் இந்த மாதிரி. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.